என்னங்க தென்றல் இப்படி ஒரு அதிர்ச்சியான காரியத்தை பண்ணிட்டாங்க. வருண் வீட்டை விட்டு போற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்தது? நேத்து எபிசோட்ல வாங்க பார்க்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்ல ஒரு பெரிய அலங்காரம் நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்த வருணோட அம்மா, அதாவது நம்ம மாமியாருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது இங்க? யாருக்காக இந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ஏற்பாடு அப்படின்னு ரொம்ப கோபமா கேக்குறாங்க. அப்போதான் ஒரு உண்மை தெரிய வருது. தென்றலையும் வருணையும் பிரிக்கிறதுக்காக பூ வாங்கிட்டு வர சொன்னா அந்த ஆளு தப்பா புரிஞ்சுகிட்டு அவங்க 2 பேருக்கும் முதலிரவுக்கான ஏற்பாட்டை ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணி வச்சிருக்கான். இதை கேட்ட உடனே மாமியாருக்கு தலை சுத்திடுச்சு. அவங்க ரொம்ப ஆவேசமா இதை உடனே நிறுத்துங்க, வருண் அங்க போகவே கூடாதுன்னு கத்துறாங்க. ஆனா நம்ம தென்றல் சும்மா இருப்பாளா? அவ மனசுக்குள்ள 1000 வலி இருந்தாலும் வெளியே ரொம்ப தைரியமா நின்னா அந்த மாமியார் கிட்ட போய், நான் தான் இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணேன், இது என்னோட உரிமை அப்படின்னு ரொம்ப கெத்தா நின்னப்போ அந்த குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க முகம் எல்லாம் அப்படியே இருண்டு போச்சு. தென்றல் எவ்வளவு எமோஷனலான பொண்ணுன்னு நமக்கு தெரியும். ஆனா அவ தன் காதலுக்காகவும் மரியாதைக்காகவும் இப்படி ஒரு தைரியமான முடிவை எடுத்தது நிஜமாவே சிலிர்க்க வச்சது. அந்த நேரத்துல வருணுக்கு ஒரு போன் வருது. நடந்த எல்லாத்தையும் கேட்ட வருண் பயங்கரமா கோபப்படுறான். தென்றல் தன்னை ரொம்ப அவமானப்படுத்துறான்னு நினைச்சு கொந்தளிக்கிறான். நேரா தென்றல் கிட்ட வந்து, நீ என் இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் பண்ற, உன்னை நான் 6 மாசம் தான் பொறுத்துப்பேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படின்னு ரொம்ப கடினமான வார்த்தைகளால பேசுறான். இப்போ தென்றலுக்கும் வருணுக்கும் நடுவுல ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குது. தென்றல் வருணை பார்த்து, நீ என்ன வேணா சொல்லு, ஆனா நான் என் மானத்தை விட்டுக்கொடுக்க மாட்டேன், என் உரிமையை நான் கேட்டு வாங்குவேன் அப்படின்னு கண்ணீரோட ஆனா ரொம்ப உறுதியா சொல்றா. வருண் ரொம்ப எமோஷனல் ஆகி, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு, நான் இந்த வீட்டை விட்டு 6 மாசத்துக்கு எங்கேயாவது போயிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பெட்டியை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளிய போறான். தென்றல் அதை பார்த்து மனசு உடைஞ்சு போறா. இந்த எபிசோட்ல ரொம்ப எமோஷனலான தருணம்னா அது தென்றலும் வருணும் சண்டை போடுற அந்த காட்சிதான். 2 பேருக்கும் உள்ளுக்குள்ள அவ்வளவு காதல் இருக்கு. ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க பண்ற சூழ்ச்சியாலையும் சின்ன சின்ன தப்பான புரிதலாலையும் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் காயப்படுத்திக்கிறாங்க. தென்றலோட கண்ணுல தெரிஞ்ச அந்த வலியும் வருணோட முகத்துல தெரிஞ்ச அந்த கோபமும் நம்ம மனசையே ரொம்ப கனக்க வச்சிடுச்சு. இப்போ எல்லாரும் வருண் வீட்டை விட்டு போயிட்டான்னு நினைக்கும் போதுதான் அந்த மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்தது. ஆமாங்க, கொஞ்ச நேரத்திலேயே வருண் தன்னோட பெட்டியோட மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே திரும்பி வந்துட்டான். அதை பார்த்த தென்றலுக்கும் மாமியாருக்கும் பெரிய ஷாக். தென்றல் உடனே என்ன விட்டுட்டு உன்னால போக முடியலையா அப்படின்னு கிண்டலா கேக்குறா. அதுக்கு வருண் ரொம்ப கோபமா, நான் உனக்காக திரும்பி வரல, என் அம்மா எனக்காக கவலைப்படுவாங்க, அதனாலதான் வந்தேன், அதுமட்டுமில்லாம உன்னை தனியா விட்டுட்டு போனா நீ ஜெயிச்சதா அர்த்தம் ஆயிடும், நான் உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை தோற்கடிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு பெரிய சவாலை விடுறான். இதை கேட்ட தென்றல் அசந்து போகல, மாறாக அவ சிரிச்சுக்கிட்டே, என்னோட கூட்டணி ரொம்ப வலிமையானது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு கெத்தா சொல்றா. இப்படியே இந்த எபிசோட் ரொம்ப பரபரப்பா முடிஞ்சது. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா தென்றலுக்கும் வருணுக்கும் ஒரே ரூமுக்குள்ள பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. வருண் தென்றலை வெறுப்பேத்த புதுசா ஏதாவது திட்டம் போடுவான். அதே சமயம் வீட்ல இருக்கிற பெரியவங்க இவங்க 2 பேரையும் பிரிக்க வேற ஒரு சூழ்ச்சியை பண்ணுவாங்க. இதுல தென்றலோட உண்மையான காதலை வருண் புரிஞ்சுப்பானா அப்படிங்கிறத நாம நாளைக்கு எபிசோட்ல பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எல்லாரும் மறக்காம தொடர்ந்து பாருங்க.